வணக்கம் மெகா டாக் கஃபே யூடியூப் நண்பர்களே, இந்த வீடியோ கர்நாடகாவின் தர்மஸ்தலா கேஸின் 5வது எபிசோட். இந்த பதிவில் முதலில் தெரிய வைக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமின் இந்த கேஸ் விசாரணையில் முதல் அரஸ்ட் உறுதி செய்யப்பட்டது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமால் இன்று சனிக்கிழமை 23 ஆகஸ்ட் 2025 அன்று இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்டு ஒரு நபரை அரஸ்ட் செய்ததாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த நபர் வேற யாரும் இல்ல, இந்த கேஸின் புகார்தாரர், இந்த முகமூடி மனிதன். இந்த முகமூடி நபர் ஜூலை 11 தேதி 2025 அன்று கர்நாடகாவின் பெல்தங்கடி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல சிஆர்பிசி 164 ஒரு உறுதிமொழி ஒன்னு நீதிபதி முன்பு கொடுத்திருந்தார். அந்த உறுதிமொழியில் தெரிய வைத்தது, 30 ஆண்டுக்கு முன் நான் தர்மஸ்தலாவில் துப்புரவு பணியாளராக வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த காலகட்டத்தின் 20 ஆண்டுகள் தர்மஸ்தலாவின் அருகில் உள்ள நேத்ராவதி நதியில் மற்றும் நதியின் கரைகளிலும் 100க்கு மேற்பட்ட பெண்களை பாலியல் டேட் செய்து கொலை செய்து போட்டிருப்பார்கள். அந்த பொணங்களை எல்லாம் என்னை கட்டாயப்படுத்தி தர்மஸ்தலா காடு பகுதியில் புதைக்க வைப்பார்கள். இதை போல் நான் 20 ஆண்டுகள் இந்த தவறுகளை நான் செய்திருக்கிறேன். இந்த பொணங்களில் சிறுமிகளின் பொணங்களும் உண்டு. 10 ஆண்டுக்கு முன் நானும் என் குடும்பமும் தர்மஸ்தலா விட்டு ஓடிவிட்டோம். ஆனா இந்த 10 ஆண்டும் எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை. என் கனவில் இந்த இறந்து போனவர்களின் நினைவுகள் மாற்றமே வருது. எனக்கு தூக்கம் இல்லாமல் இத்தனை ஆண்டுகளும் நான் வாழ்ந்திருக்கிறேன். நீதிமன்றம் இந்த கேஸை விசாரணை செய்ய வேண்டும். நான் நீதிமன்றத்துக்கு உறுதிப்படுத்த 20 ஆண்டுக்கு முன்பு நான் புதைத்த ஒரு எலும்பு கூண்டோடன் நீதிமன்றத்தின் முன் வந்திருக்கிறேன். நண்பர்களே, அப்படி ஒரு எலும்பு கூண்ட காட்டிதான் இந்த முகமூடி மனிதன் நீதிமன்றத்தை நம்ப வைத்தது. இந்த கேஸுக்கு சம்பந்தமா கர்நாடக கவர்மெண்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணியது. இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு இந்த முகமூடி மனிதன் தர்மஸ்தலா காடுகளில் எங்கெல்லாம் இந்த பொணங்களை புதைத்திருக்கிறேன் என்று அடையாளப்படுத்தினாரோ அந்த இடத்துல எல்லாம் இந்த தர்மஸ்தலா காடுகளுக்குள் இந்த எஸ்ஐடி டீம் குழி நோண்டி எல்லா இடத்தையும் பார்த்தார்கள். 17 இடத்தை அடையாளப்படுத்தி 17 இடமும் எஸ்ஐடி டீம் மண் நோண்டி பார்த்தார்கள். அதில் 2 இடத்துல மட்டும்தான் எலும்பு கூண்டு கிடைத்ததாக உறுதிப்படுத்தினார்கள். அந்த எலும்பு கூண்டுகளை டிஎன்ஏ மற்றும் FSL டெஸ்டிங்க்கு அனுப்பியிருக்கிறார்கள். அப்போ ஏன் போலீஸ் இந்த முகமூடி மனிதனை அரெஸ்ட் பண்ணியது? அரெஸ்ட் பண்ண காரணம் இன்னும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தெரிய வைக்கல. ஆனா இத்தனை நாள் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இந்த முகமூடி மனிதனின் முகமோ பேரோ தெரிய வைக்கவில்லை. ஆனால் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்று இவருடைய விட்னஸ் ஆக்டை ரத்து செய்து அவரை கைது செய்ததும் இந்த முகமூடி மனிதனின் பேர் CN சின்னையா, வயது 50. இந்த சின்னையா அலியாஸ் சின்னாவை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பெல்தங்கடி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இன்று ஆஜர் செய்தார்கள். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நீதிமன்றத்துக்கு தெரிய வைத்தது, இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பொய்யாக இருக்கிறது. இவரை மேலும் விசாரணை செய்ய எஸ்ஐடி கஸ்டடிக்கு தேவைப்படுகிறது. அதனால் நாங்கள் இந்த நீதிமன்றத்துக்கு தெரிய வைப்பதென்றால் இந்த நபரை மேலும் விசாரணைக்கு எங்கள் கஸ்டடிக்கு தேவைப்படுகிறது. நீதிமன்றம் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று இந்த சின்னையாவை நீதிமன்றம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு விசாரணைக்காக செப்டம்பர் 3 தேதி, அதாவது 10 நாட்கள், செப்டம்பர் 3, 2025 வரைக்கும் மேலும் விசாரணைக்கு கஸ்டடிக்கு கொடுத்தார்கள். இந்த மாஸ்க் மேன் சின்னையாவை அரெஸ்ட் பண்ணும் 2 நாளுக்கு முன்னாடியே சௌஜன்யாவின் பாலியல் கொலைக்கு நீதி கேட்கும் போராடும் நபர்களை பல போலீஸ் ஸ்டேஷன்களில் அரெஸ்ட் பண்ணிருக்கிறார்கள். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு அவங்களுக்கு வந்த ஒரு புகாரில் சுஜாதா பட் என்ற ஒரு தாய் பெங்களூர் பனசங்கரில் இருந்து புகார் கொடுத்திருக்கிறார்கள். பல ஆண்டுக்கு முன் MBBS படித்துக் கொண்டிருந்த என் மகள் தர்மஸ்தலாவுக்கு போய் இதுவரைக்கும் என் மகள் திரும்பி வரல. அந்த காலகட்டத்தில் நான் தர்மஸ்தலாவில் உள்ள பெலத்தங்கடி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்க போனேன். அந்த போலீஸ் நபர்கள் சொன்னது, உன் பொண்ணு யார் கூடனா ஓடி இருப்பா, இங்க எல்லாம் கேஸ் எடுக்க முடியாது, ஓடிவிடுன்னு அங்கிருந்து துரத்தி விட்டார்கள். இதுவரைக்கும் என் மகளை எனக்கு கிடைக்கவில்லை. இந்த புகாரை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமிடம் சுஜாதா பட் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்துட்டு என் மகளை எனக்கு திருப்பி கிடைக்க வேண்டும், என் மகளை பற்றி விசாரிச்சு நீங்கள் எனக்கு தெரிய வைக்க வேண்டும் என்று ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சுஜாதா பட்டுக்கு அவர் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள். நண்பர்களே, தர்மஸ்தலா கேஸின் மற்றொரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை என் நன்றியுடன் வணக்கம்.